தமிழில் முன்னணி ஊடகக் குழுக்களில் ஒன்றான விகடன் குழுமத்தின் இணையதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கண்டனம் எழுந்துள்ளது. சனிக்கிழமை இரவு முதல் பல வாசகர்களால் விகடன் குழுமத்தின் இணையதளமான விகடன் காமை அணுக முடியவில்லை. நிறுவனத்தின் செயலியும் பெரும்பாலான மொபைல் போன்களில் வேலை செய்யவில்லை. சில நாட்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து அந்த குழு வெளியிட்ட கார்ட்டூன் குறித்து சனிக்கிழமை மத்திய அரசுக்கு புகார் அனுப்பியிருந்தார். மேலும் அந்த தளம் அன்று மாலையே வேலை செய்யவில்லை. இருப்பினும் இதுவரை மத்திய அரசிடமிருந்து எந்த முறையான அறிவிப்பும் தங்களுக்கு வரவில்லை என்று விகடன் குழுமம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா சென்ற பிரதமரை பற்றி இதுபோன்ற கார்ட்டூனை வெளியிடுவது தண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறுகிறார். இந்த விஷயத்தில் என்ன நடந்தது? விகடன் தரப்பு என்ன சொல்கிறது? இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நடவடிக்கையா? விகடன் மீது அண்ணாமலை அளித்த புகார் என்ன? விகடன் குழுமத்தால் பின்மேற்கோள்குறி விகடன் பிளஸ் என்ற ஆன்லைன் பத்திரிகை வெளியிடப்படுகிறது. பிப்ரவரி 10 தேதியிட்ட இந்த இதழின் அட்டைப்படத்தில் ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த பிரதமர் மோடி அமெரிக்காவில் கைவிலங்குகளுடன் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படும் இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவது குறித்து எதுவும் கூறவில்லை என்பதை குறிக்கும் வகையில் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டது. இந்த கார்ட்டூன் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை மத்திய அரசிடம் புகார் அளித்தார். தகவல் மற்றும் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல். முருகன் மற்றும் இந்திய பத்திரிகையாளர் மன்ற தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ஆகியோருக்கு அனுப்பிய புகார் கடிதத்தில் விகடன் பத்திரிகை திமுகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு பிரதமருக்கு எதிராக அடிப்படையற்ற மற்றும் தீங்கிழைக்கும் விஷயங்களை வெளியிடுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த சில ஆண்டுகளாக பத்திரிகை என்ற பெயரில் திமுகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு வரும் விகடன் மத்திய அரசு மற்றும் பிரதமரின் நல்ல பணிகளை அவமதிக்கும் உண்மைக்கு மாறான கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது. தற்போது அட்டைப்படத்தில் இடம்பெற்றுள்ள கேலிச்சித்திரம் திமுகவை திருப்திப்படுத்த பிரதமரின் அரசியல் பயணத்தை மோசமான வெளிச்சத்தில் காட்டுகிறது. மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். பாஜக என்ன சொல்கிறது? ஆனால் இதுபோன்ற கார்ட்டூனை வெளியிடுவது தண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறுகிறார். இது தேசவிரோத செயல். இதில் ஈடுபட்டவர்கள் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இந்திய பிரதமர் அமெரிக்கா சென்றபோது சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பது போல் அமெரிக்க ஜனாதிபதியின் முன் கார்ட்டூன் ஒட்டுவது தண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறுகிறார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.